உங்க எல்லோருக்கும் அறியும். நான் ஏன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆளு நினைக்கிறது இல்லைங்க. நான் ஏன் நல்லா இருக்கணும்? ரொம்ப ஆளு ஏன் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, ஏன் மற்றவங்க கஷ்டம் இல்லாம இருக்கிறாங்க, ஏன் மற்றவங்க பணக்காரா இருக்கிறாங்க, ஏன் மற்றவங்களுக்கு சோதனை வரல அப்படின்னு நினைப்பாங்க தவிர்த்து நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறேனா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப குறைவு. அவனை பத்தி அவன் நினைக்கும் பொழுது அவன் கண்ணுக்கு தெரியுது என்ன தெரியுதா, அவன் கஷ்டங்கள், அவனோட பிரச்சனைகள், அவனோட குழப்பங்கள், அவனோட சங்கடங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய சீக்குகள், இதைத்தான் அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். இதை நினைக்கணும். ஆனா இதுல இருந்து வெளியே வரணும் தானே. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்கு வருது? உங்களுக்கு தானே வருது, உங்களுக்கு தானே வருது. அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் வெளியே வரணும். நீங்க வெளியே வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்க வாழ்க்கையை நிம்மதியாக, சந்தோஷமாக, திருப்தியாக நீங்க வைக்கலாம். வெளியே வர்றதுக்கு பழகுங்க. எப்படி பழகணும்? மற்றவங்களோட பிரச்சனைய கண்டு பார்த்து பேசி நீங்க சந்தோஷம் அடைவீங்க. உங்களோட பிரச்சனைய நீங்க உங்ககிட்ட பேச பழகுங்க. எதனால நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எதனால இவ்வளவு துன்பப்படுறேன், எல்லாமே சரியா இருக்கு, நல்ல குரு இருக்கா, நல்ல வழிபாடு இருக்குன்னு எல்லாமே நல்லா இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் அப்படின்னு ஏன் வருதுன்னா என்னோட பழக்க வழக்கங்கள் சரியில்லை. ஒன்னாவது நான் செய்த ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு கர்மம், ஏதோ ஒரு பிறவில என்னை தாக்கிக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து நான் இப்படி வெளியே வருது அப்படிதாங்க முதல்ல சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையை நீங்க நல்லா வச்சிருக்கலாம். நல்லா வைக்கிறதுக்கு எப்படி? காலையில எணிக்கிறது, உடல் பயிற்சி செய்யறது, இறைவனை வழிபாடு செய்யறது, உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்தா அந்த குருவை தினமும் நிச்சயமா நினைச்சு பார்க்கும் பொழுது உங்களை பத்தி நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு தருணத்தை நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது என்ன நடக்கும்? நீங்க நல்லா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன மாதிரி நல்லா இருக்கணும்னு அவங்களையும் நீங்க ஒரு கைட் பண்ணுவீங்க. நல்லா இருக்க முயற்சி பண்ணுங்க.